ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணுற ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது அவங்களுக்கு ரிட்டர்ன் எதுவும் வர வேண்டியதில்லை, ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்னு உள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவங்க மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? நீங்களே உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ பண்ணிக்கலாம். சரிங்க. ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங்ன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். அங்கே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபைலிங்னு அது கீழேயே காமிக்கும். கூகுளில் போட்டாலே இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங்ன்ற வெப்சைட் காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் மேலே ஒரு இமேஜ் இருக்கும், அதாவது மனுஷங்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின்ற வெப்சைட் வரும், லாகின்ற பேஜ் வரும். அந்த பேஜில் நீங்கள் உங்களோட பேன் நம்பர் ஃபஸ்ட்டு போடணும். பேன் நம்பர் போட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஏற்கனவே பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகினாக ரெஜிஸ்டரான்னு கேட்கும். ஏற்கனவே பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாஸ்வேர்டெலாம் போட்டாச்சு, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் என்னன்னு கேட்கும். இப்போ இந்த வருஷம் 2025 to 26 நம்ம இப்போ 25ல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா 25 to 26 அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைனா ஆஃப்லைனான்னு இருக்கும். நீங்கள் ஆன்லைனுன்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. அதில் தொட்டிங்கன்னா இப்படி ஷேட் ஆகிடும். சரிங்களா? ஆன்லைன். நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பாதி முடித்து வச்சுருந்தீங்கன்னா ரெஸ்யூம் ஃபைலிங் கொடுங்க. இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ஃபைலிங்னு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லையான்னு சொல்லி கேட்கும். அப்போ நீங்களே தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா என்ன ஃபார்ம் ITR 1, 2, 3, 4ன்னு இருக்கும். அதில் நீங்கள் ITR 1ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் நியூ ரெஜிமெண்டா ஓல்டு ரெஜிமெண்டான்னு கேட்கும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், நியூ ரெஜிமெண்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் என்ன காமிக்கும் அப்படின்னா லெட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை ஓகே பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லெட் கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். டேக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் லிமிட். அதாவது நம்ம வாங்குகிற சேல்ரி நம்ம நார்மல் லிமிட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால இப்போ டேக்ஸ் கட்ட வந்திருக்கோம்ல, அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் வரும், அதில் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸ் வரும். அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன், டாக்ஸஸ் பெய்ட் அப்படின்னு ஒரு 4 இருக்கும். அந்த 4ஐயும் நம்ம ஒன்று ஒன்றா வெரிஃபை பண்ணி நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் கான்டாக்ட் நம்பர், பேன் நம்பர் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு இருக்கும், அதை அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம். அதுக்கு முன்னாடி ஃபார்ம் 16 எடுத்து வச்சுக்கோங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபார்ம் 16ல் இருக்கிறதும் இங்கே கொடுத்துருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு எதுவும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ண வேண்டி இருக்காது. ஸோ அதை முடிச்சுட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிடக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் பென்ஷன் பிடிக்கிறவங்களா இருந்தால் இங்கே வரோம், நமக்கு அது கிடையாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ், இங்கே தான் டேக்ஸஸ் வந்து டேக்ஸஸ் பெய்டு எவ்வளோன்னு காமிக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்திருக்க டேக்ஸ் எவ்வளோ, நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி வரும். ஒரு சில நேரம் இந்த டோட்டல் இன்கமில் இப்போ வந்து நம்மளுக்கு ஆஃபீஸில் நம்ம வேலைக்கு போகிறோம், அதோட இன்கம் மட்டும்தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் நம்ம இப்போ எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் அதுலேருந்து வந்த இன்கமும் கொஞ்சம் இருக்கும். 1000, 2000, 3000 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்குரிய இன்கம் இங்கே காமிக்கும். கடைசியாக அதுக்குரிய டேக்ஸும் வந்து இங்கே ஆட் ஆகும். சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு புதுசாக தான் இருக்கும், ஆஃபீஸில் போட்டு கொடுத்தது இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸு பே பண்ண வேண்டி கண்டிப்பாக இருக்கும். எதுவுமே உங்களுக்கு வேறு எதுவும் டெபாசிட் இல்லை, அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை அப்படின்னா அது இருக்காது, நீங்கள் அப்படியே ஃபைல் பண்ணிக்கலாம். ஒரு வேளை பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பே நவ் கொடுங்க. பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பாக்ஸ் வரும். அதில் நெட் பேங்கிங்கா, கார்டா, யூபிஐ வராது. நெட் பேங்கிங்கா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம் காமிக்கும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் இருக்குன்னா ஸ்டேட் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மேலே இருக்க ஆப்ஷனில் நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ண போகிறீங்களா இல்லை கார்டில் பண்ண போகிறீங்களான்னு செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கார்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்க அந்த ஃப்ரெண்டில் இருக்க நம்பர் போடணும். அதுக்கப்புறம் பின் கேட்கும், எக்ஸ்பைரி டேட் கேட்கும், எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் பின் கேட்கும். இது மூணுமே போட்டிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து பே ஆகிடும். சரிங்களா? பே ஆன பிறகு என்னென்னா உங்களுக்கு ஒரு சலான் ரெசிப்ட் வரும். அந்த சலான் ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சலானை வந்து நம்ம இங்கே அட்வான்ஸ் டேக்ஸ், அதாவது டேக்ஸஸ் பெய்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பேமெண்ட்டுன்னு இருக்கும். சரிங்களா? அதில் போயிட்டு உங்கள் சலானில் இருக்கிற அந்த பிஎஸ்எஸ் கோட், அப்புறம் சலானோட சீரியல் நம்பர்லாம் கேட்கும். சரிங்களா? அதை ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களோட நீங்கள் கட்டின பேமெண்ட் வந்து அதில் போய் உட்காரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வெரிஃபை யோர் டேக்ஸ் லயபிலிட்டி டீட்டெயில்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஸோ எப்படி பே பண்ணணும் அப்படின்லாம் வரும். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் இப்போ பண்ணுறீங்கன்னா பே நவ் கொடுத்துட்டிங்கன்னா அது டைரெக்டாக நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு இல்லைன்னா வந்து சலான் ஏற்கனவே பேங்க்கில் போய் பே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த சலானை எடுத்து அதில் ஒரு நம்பர் இருக்கும், அது வந்து நீங்கள் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பேமெண்ட் இது மட்டும் தான் நீங்கள் திரும்ப வந்து பண்ணுறதா இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு லைனாக போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து காசு கட்டியாச்சு, அந்த சலான் நம்பர் எடுத்து வந்து இங்கே போட்டாச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸஸ் பெய்டு வந்து இப்போ கட்டினதோடு சேர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு 0 தான் காமிக்கும். இது பேலன்ஸ் டேக்ஸ் வந்து 0 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது எல்லாம் முடிச்சுட்டிங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணியாச்சு, கிராஸ் டோட்டல் இன்கம் செக் பண்ணியாச்சு, டோட்டல் டிடக்ஷன் பண்ணியாச்சு, டேக்ஸஸ் பெய்டில் இருக்க பேலன்ஸையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த சலான் ரெசிப்ட் எடுத்து வந்து இதில் போட்டாச்சு. லாஸ்ட்டாக என்ன ஆகணும், ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அங்கே காமிக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு என்ன பேஜ் வரும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செல்ஃபாக டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி ஐஎம் உங்கள் பேர் போட்டு வரும். அது பக்கத்தில் இருக்க பாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட பிளேஸ் என்ன, நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க, இல்லை செல்ஃபாக தான் பண்ணுறீங்களா இல்லை டேக்ஸ் பேயர் அதாவது ஆடிட்டர் மாதிரி யாராவது வச்சு பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஒருவேளை ஆடிட்டர் மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து நீங்களாக தான் பண்ணுறதுனால செல்ஃப்னு போட்டுக்கோங்க. ஓகே. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் டு வேலிடேஷன். ப்ரொசீட் டு வேலிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓடிபி, ஆதார் கூட உங்கள் ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து அதில் போட்டுட்டிங்கன்னா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து எக்ஸம்ட் இது வந்து எரர் ஆகுது, ஒரு 2 எரர் காமிக்கும். சரிங்களா? அந்த எரரில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த எரர் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு டெலீட்டுன்னு ஒரு 3 ஆப்ஷன் கிடைக்கும். அது 3யுமே நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த எரர் வந்து காமிக்காது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஓடிபிலாம் கொடுத்துட்டீங்க, எல்லாம் வந்துச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.